ஹாய், ஐம் வைஷ்ணவி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வைஷு கோபி vlogs. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு தான் போறோம். இந்த vlog ஃபுல்லாமே டெம்பிள் vlog தான். என்ன கோயிலுங்கிறத வந்து லாஸ்ட்ல சொல்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கோவில் போகிற வழியில பசுமையா பார்க்கவே ரொம்ப அழகா கிரீனரியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பாலக்காடுல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக பார்க்கிங்கு. நாங்கள் வந்து கரெக்டாக அன்றைக்கி 12:30க்கு தான் வந்தோம். எப்பவுமே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லியராக 5 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் வந்து கோயில் ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30லேருந்து நைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சண்டேங்கிறதுனால வந்து 1 o'clock வரைக்கும் இன்னைக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக கேரளா பீப்புளை விட தமிழ்நாடு பீப்புள் தான் நிறைய பேர் வராங்க. இது வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான சாமி தான் வந்து மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில். இதோட ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிதம்பரத்தில் ஏற்பட்ட கடும் வளர்ச்சியில் அங்கே இருந்த 3 குடும்பங்கள் பசுமையான மேய்ச்சல் நிலம் தேடி கிளம்புனாங்க. அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் சிலையை தங்களோட எடுத்து சென்றாங்க. கோவில் குளம் இருக்க பகுதியில் வந்தப்போ மீன்கள் நிறைந்த குளம்ல அம்மனை வச்சு வழிபட்டாங்க. அப்போது சிலையை எடுத்துகிட்டு போகலாம்னு அங்கேருந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்போது அவங்களால சிலையை அந்த குளம்ல இருந்து எடுக்க முடியல. அம்மன் அங்கே இருக்க விருப்பப்படுறாங்கன்னு ஒரு சின்ன இடத்துல சிலையை வச்சு கோவில் வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த ஊர் நல்ல செல்வ செழிப்பாக தொழில் ரீதியாகவும் நல்லா டெவலப் ஆச்சு. மக்களுக்கு நோய் வந்தால் கல்யாணம் தடை நீங்க குழந்தை பாக்கியம் வேண்டி அம்மனை பார்க்க மக்கள் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்கள் குறைகள் நிறைவேற்றணும்னு நினச்சா அங்கே சிறப்பு வழிபாடுகள் பண்ணலாம். அதுக்கு தனியாக பைரவர் கோவில் பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். 5 வகையான பொங்கல் வச்சு வணங்குவாங்க. 5 தேங்காய் 10 வாழைப்பழம் வச்சு வழிபடுவாங்க. நீங்கள் நினச்சது நடந்தால் 3 வாட்டி வெடி வழிபாடு பண்ணுவாங்க. இது கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் நம்புகிறாங்க. இந்த சத்தம் கேட்டால் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு விலகிரும்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. எதுவுமே துன்பம் வந்து படுத்தக்கூடாது. அந்த மீன் பாட்டிக்கு அது வளரும். பொறி வந்து விற்பாங்க. அந்த பொறி மட்டும் வாங்கி நம்ம மீனுக்கு வந்து உணவாக கொடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்ம எதுவுமே அந்த மீனை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. மீன் உள்ள குளம் அப்படிங்கிறத மீன் குளம்னு ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்து பேர் வந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் குளம் சுத்தி போனோம்னா வயல்வெளி இருக்கு. ரொம்ப கூட்டமா இருக்கிறப்போ லைன் வந்து இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ கூட்டமா இருக்கும். இங்கிருந்து கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு லைன் இருக்கு. அந்த கோயில் சுத்தியும் வந்து லைன் நிற்பாங்க. இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்குள்ளேயே தான் நின்னோம். அதுவே ஒரு 1000 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைம் இங்கேருந்தே வந்து லைன் ஸ்டார்ட் ஆகும். நான் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி இந்த கோவிலுக்கு வர பழக்கம் இருக்குது. என் அப்பா ரிலேட்டிவ்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த டெம்பிளுக்கு வர்றது ஒரு வழக்கமாக மாற்றிட்டோம். எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா பசுமையாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் லைஃப்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கேரளா சைட் பிளேசஸ் விசிட் பண்ணுங்கள். அதுவும் மன்சூன் கிளைமேட்டில் விசிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. மீன்குளத்தி பகவதி அம்மன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வந்து டைமிங்ஸ் மார்னிங் சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸோட அழகை பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நெல்லியம்பதின்னு ஒரு சூப்பரான ஹில்ஸ் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஆனால் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து நெல்லியம்பதி. கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அவ்வளோ பென்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் வைல்டு அனிமல்ஸ் பிரச்சனை இருக்குது. 6 o'clock மேலே உங்களுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லியம்பதி போய் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நாங்கள் வந்த டைமில் செம்ம வெயிலாக இருக்குது. நீங்கள் வந்து கோயில் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் பொறி வந்து வாங்கி போடுங்க. மீனுக்கு ஒரு பொறி பாக்கெட் வந்து 10 rupees விற்கிறாங்க. இங்கே ஷாப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஃபுட்டுக்கு ரொம்ப ஷாப்ஸ் எதுவும் கோவில் சுற்றி அவைலபிள் இல்லை.
நீங்கள் ப்ரீ பிளான்டாக ஃபுட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஃபுட் சாப்பிட பிளேசஸும் அங்கே வந்து அவ்வளோக்கா இல்லை. ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி போய் தான் சாப்பிட்ணும். ஸோ ப்ரீ பிளான்டாக வந்துடுங்க. ஸ்டே பண்ண அங்கேயே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணிக்கலாம். கோவில் இல்லாமல் வேறு ஹோட்டல்ஸ் பார்க்குறீங்கன்னா பாலக்காட் மெயினுக்கு ட்ராவல் பண்ணணும். இந்த கோயிலுக்கு வரும்போது வேஷ்டி அப்புறம் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஜீன்ஸு பேண்ட்லாம் அலௌட் கிடையாது, லெகின்ஸ் அலௌட் கிடையாது. கேர்ள்ஸ் வந்து நார்மலாக saree இல்லாட்டி சுடி வந்து ஃபுல் சுடி போட்டுக்கலாம். அண்ட் பாய்ஸும் வந்து வேஷ்டி மேலே டவல் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் கொண்டு வரலைன்னா இங்கே வாடகை ரெண்ட்டுக்கு தராங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். பாலக்காடு சைடு வந்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஜாப் சம்மந்தமாக ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து நடக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைஷு கோபி vlogs.